சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்டின்னா, கிங்காங் அவர்களோட மகள் கல்யாணம் தான். அந்த அளவுக்கு சோசியல் மீடியால எங்க பார்த்தாலுமே கிங்காங் அவர்கள் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிற நிகழ்வ தான் பார்க்க முடியுது. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அப்படின்னு சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும், அன்புமணி, அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அப்படின்னு அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே பத்திரிக்கை வச்சு வந்துட்டு இருக்காரு. மேலும் அவங்களோட மகள் கல்யாணத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது சோசியல் மீடியால வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, திருமண மண்டபம் இருக்கு இல்லையா? அதில இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஒரு பிராண்ட தான் புக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நாளை மறுநாள் அவரோட பொண்ணோட கல்யாணம் நடக்கப் போகுது. அதாவது ஜூலை 10ஆம் தேதி அவரோட பொண்ணோட கல்யாணம் நடக்கப் போகுது. அண்ட் அந்த ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய செலிபிரிட்டீஸ் வருவாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரணமான ஒரு மேடை அமைச்சிருந்தா நல்லா இருக்காது. அதனால ரொம்பவே சூப்பரான ஒரு தீம்ல டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இப்ப மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த வெளியில போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஃபோட்டோ எடுக்க. அந்த போர்டு இருக்கதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம உள்ளாரே டிஜேஸ், பார்ட்டீஸ் அப்படின்னு அது இருக்கதாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வெரைட்டீஸ்ல கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் அப்படின்னு இதெல்லாம் இருக்கட்டும். ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில தான் அந்த ஒரு திருமண மண்டபத்த வந்து அவர் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இத காட்டிலும் பல மடங்கு கூட இருக்கணும் அப்படின்னு ரிசப்ஷனுக்கு அவரு சொல்லியிருக்காராமா. ஏன் அப்படின்னா, நெறைய செலிபிரிட்டீஸால ப்ராப்பரா கல்யாணத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நெறைய பேர் வந்து ரிசப்ஷனுக்கு தான் வருவாங்க. அப்படி இருக்கையில ரிசப்ஷன் வந்து கல்யாணத்த விட இன்னும் சூப்பரா இருக்கணும். ரிசப்ஷன்ல உள்ள தீம்லாம் வந்து படுபயங்கரமா இருக்கணும். எத்தன லட்சம் ஆனாலும் பரவால்ல. அத நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்லியிருந்திருக்காராமா. அவரோட வீட்ல நடக்கப்போற முதல் விசேஷம் இது. அந்த ஒரு காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா, அவரு மிகப்பெரிய அளவுல கிராண்டா இத பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே ஏகப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் எல்லாத்துக்குமே அவரு பத்திரிக்கை வச்சிருக்காரு. அப்படி இருக்குங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய தீமையும், அந்த ஒரு டெக்கரேஷனையும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நாம நினைச்சு பார்க்கிறத விட மிகப்பெரிய அளவுல தான் அங்க இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டெக்கரேஷனுக்கே பல லட்சங்கள் செலவாகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நாயகன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கமல் சார்ட்ட இத தான் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சமீபத்தில ஒரு பேட்டியில ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு பேட்டி பார்த்தீங்கன்னா, பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாயகன் படம் எல்லா இடத்துலயும் பயங்கர ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. என்னதான் இருக்கு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு படம் பார்த்திருந்தேன். நைட்டு ஒரு 10 மணி ஷோ போல தான் போயிருந்தேன். அந்த படத்த முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்ல ஒரு 3 ரவுண்டு போட்டேன். உடனடியா கமலஹாசன் சாருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். சார், நாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் உடனே நான் 3 ரவுண்ட் அடிச்சேன். 3 ரவுண்ட் அடிச்சுமே இன்னும் எனக்கு போதை ஏறவே இல்ல. ஆனா அந்த வீரநாயகர் போதை இன்னமும் என் மண்டையிலே இருக்கு சார் அப்படிங்கிற மாரி அவர்ட்ட சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருந்துச்சு. கண்டிப்பா என்ன பார்த்து நீங்க இந்த மாரி ஒரு படம் பண்ணலையே அப்படின்னு யாரும் கேட்றக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். இதுதான் நாயகன் படம் பார்த்ததுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.